ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். உங்கள் வீட்டில் சின்னஞ்சிறிய குழந்தைகள் உள்ளனர் என்றால் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ராமலக்ஷ்மணர்களுக்கு திருஷ்டிப்படுமோ என்று திரு வால்மீகி மகரிஷி ராமலக்ஷ்மணர்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுகிறார். பாகவத மகாபுராணத்தில் தாய் யசோதை தன்னுடைய குழந்தையான கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுகிறாள். அகிலத்துக்கெல்லாம் தாயான பார்வதி தேவி தன்னுடைய குழந்தைகளான செல்ல பிள்ளையாருக்கும் சின்ன முருகனுக்கும் திருஷ்டி சுத்தி போடுவதாக புராணங்கள் கூறுகின்றன. இப்படியாக சிறு குழந்தைகளுக்கு வீட்டில் திருஷ்டி சுத்தி போடுவது என்பது புராண காலத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கும் வழக்கமாகும். நம் வீட்டிற்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வந்து செல்வதுண்டு. நமது குழந்தைகளை பார்த்து அவர்கள் நேராகவோ மனதிலோ, அடடா குழந்தை என்ன அழகாக இருக்கிறது, அழகாக நடக்கிறதே, அழகாக பாடுகிறதே, அழகாக பார்க்கிறதே என்று தெரிந்தோ தெரியாமலோ கண் திருஷ்டி வைத்து விடுவார்கள். நாமும் சிறு குழந்தைகளை அழைத்து கொண்டு பொது இடங்களுக்கு, சினிமா தியேட்டர்களுக்கு, விழாக்களுக்கு என பலவிடத்திற்கு சென்று ராத்திரி வீடு திரும்பும் பொழுது பல தெருக்களின் மூலமாக நாம் வீடு திரும்புகிறோம். பொதுவாக தெருமுனைகளில் பிள்ளையார் கோவிலை எதற்கு வைக்கிறார்கள்? இரவில் யக்ஷ தானவ கிண்ணர கிம்புருஷ பிசாசாதி கணங்கள் அலைந்து கொண்டிருக்கும். அவைகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவே தெருக்கு தெரு நாம் பிள்ளையார் கோயிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக கெட்ட திருஷ்டி, அதாவது கெட்ட கண் பார்வைகள் நம் குழந்தைகள் மீது பட்டிருந்தாலோ படாமல் இருப்பதற்காகவோ கூட இரவு குழந்தைகள் உணவு உண்ட பின் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஒரு முறை திருஷ்டி சுத்தி போடுவது நல்லதாகும். சரி, சாஸ்திரத்தில் சொன்னபடி குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது எப்படி, எந்த மந்திரத்தை நாம் கூற வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். குழந்தைகளுக்கு பொதுவாக தினமுமே கூட 3 விதமான திருஷ்டி சுத்தி போடுவது நல்லது. முதலாவதாக கற்பூர திருஷ்டி. ஓரிரு கற்பூரத்தை ஏற்றி குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி அதை குழந்தைகள் கண்படாதவாறு தள்ளி வெளியே கொண்டு சென்று வைத்துவிட வேண்டும். இரண்டாவதாக கல்லுப்பால் திருஷ்டி சுத்த வேண்டும். கையில் ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து குழந்தைகளுக்கு முன்னும் பின்னுமாக 3 முறை திருஷ்டி சுத்தி அதை ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் அந்த கல்லுப்பை போட்டு அப்படியே இரவு மூடி வைத்து விட வேண்டும். மூன்றாவதாக ஜல திருஷ்டி, அதாவது ஒரு சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதை குழந்தைகளுக்கு முன்னும் பின்னுமாக 3 முறை சுற்றி திருஷ்டி எடுத்து அதை கவிழ்த்து வைத்து விட வேண்டும். அந்த தண்ணீர் மெதுமெதுவாக வெளியே செல்ல செல்ல குழந்தைகளின் திருஷ்டியும் வெளியே செல்லும் என்று தாத்பரியம். சரி, குழந்தைகளுக்கு கற்பூரத்தை வைத்து திருஷ்டி சுத்தி போடும் பொழுது இந்த மகா பிரத்யங்கராதேவியின் மந்திரத்தை சொல்லி திருஷ்டி சுத்தி போட்டால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூட அனைத்து திருஷ்டிகளும் நீங்கி அவர்கள் ஆரோக்கியமாக சுகமாக இருப்பார்கள். இப்போ அதுக்கான அந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் சேனலுக்கு லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்யவும். உங்களுக்கு இது பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்டில் பதிவு செய்யவும். நான் முடிந்தவரை அதற்கு பதிலளிக்கிறேன். இப்போ அந்த திருஷ்டி பரிகார மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஹே திருஷ்டி, ஹே பரம திருஷ்டி, हे नेत्रवीक्षण्य दृष्टि, हे बंधुजन दृष्टि, हे छंदुजन दृष्टि, हे नाग दृष्टि, हे सर्प दृष्टि, हे पक्षि दृष्टि, आकाश वीक्षण्यतः समदृष्टि दोष निवारणार्थम क्षुर क्षुर प्रक्षुर प्रक्षुर घोर घोर धनुरूप धनुरूप जड जड प्रजड प्रजड बंधय बंधय घातय घातय इति अघोरास्त्राय हुम फट कृष्णवाससे सिंहवदने महावदने महाभैरवी सर्वकर्म विद्वंसिनी सर्वभूतदमणि परमंत्रपदच्छेदिनी सर्वभूतान् बंद बंद सकल रोगान् चिंदि चिंदि सकल व्याधीन् निगृंध निगृंध
சகல தோஷான் பக்ஷ பக்ஷ கரால ஜிக்வே கராலக்திரிமுஷ்ட்ரே பிரத்யங்கிரி. ஓம் நம ஸ்வாஹா. ஓம் சுஞ்சுலிகா அஸ்திராய நமः. ஓம் பம் பம் பாசுபதாஸ்திராய நமः. ஓம் ஹம் அஹ அஸ்திராய நமः. ஓம் கிலி கிலி குமாரிகாயை நமः. ஓம் கிலி கிலி குமாரிகாயை நமः. ஓம் சஹஸ்ரசிம்ம வதனே ரசஹஸ்ரகரஜ்வலே பக்தாபயப்பிரதாம் தேவீம் உக்ராம் பிரத்யங்கிரிம் பஜே. இந்த மகா பிரத்யங்கரா தேவியின் திருஷ்டி நிவாரண மந்திரத்தை உங்களால் கூற முடியவில்லை என்றாலும் இந்த வீடியோவை போட்டுவிட்டு கற்பூர திருஷ்டி, உப்பு திருஷ்டி, நீரை கொண்டும் திருஷ்டி எடுக்கலாம். பெரியவர்களுக்கு இது போன்ற திருஷ்டிகளை நீக்கும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் வரும் தடங்கல்கள் அனைத்தும் சென்று வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் கூட ஏற்படும். சிறு குழந்தைகள் நன்றாக உணவு உண்டு ஆரோக்கியமாக விளையாடுவார்கள். மறக்காமல் குழந்தைகளுக்கு தினமுமே திருஷ்டி சுத்தி போடவும், தினமும் முடியவில்லை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 1 மணி வரை திருஷ்டி சுத்தி போடுவது சிறந்தது. இந்த பதிவை கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும். உங்களோட அன்பாலும் அரவணைப்பாலும் தான் இது போன்ற நல்ல வீடியோக்களை அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க முயல்கிறேன். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.